சரி, ஒரு சிறிய பாடல் ஒன்றை பாடி நாம் தேவ வசனத்துக்கு நிறைய கடந்து செல்லும். தேங்க்யூ சிஸ்டர். அந்த ஸ்லைடு இருந்துச்சுன்னா நீங்கள் போடுறீங்களா? அந்த வரிகள் தெரியாது. இந்த வரிகளை நீங்கள் கற்றுக்கொள்வோம். தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து பாடலாம், தெரியாதவங்க என்னோட சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம். வலைகள் கிழியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். இது நமக்கு வேதத்தில் ஒரு இடத்துல உண்டு. தான் முழுவதும் பிரயாசப்படுவான், ஒன்றும் அகப்படலை. ஆண்டர் வலையை ஆழத்தில் போடுன்னு சொல்கிறாரு. போடும் பொழுது அவனுடைய வலை கிழியத்தக்கதான ஒரு மிகுதியான மீன்களை பேதுரு பிடித்தான். எந்த இடத்துல ஒன்றும் இல்லையோ அதே இடத்துல அதிகமாய் கிடைக்கிறதுக்கு ஆண்டருடைய வார்த்தை போதும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. திரும்பியும் அதில் இருக்கிற சத்தியத்தை எடுத்துக்கொள்வோம். எந்த இடத்துல ஒன்றுமே கிடைக்கலையோ, எந்த இடத்துல தோற்று போனோமோ, எந்த இடத்துல பிரயாசமெல்லாம் வீணாக போச்சோ, அதே இடத்துல அதே நடுவில் ஆண்டுடைய வார்த்தை கலக்கும் பொழுது அந்த இடத்துல மிகுதியாய் கிடைக்கும். ஒன்றும் இல்லாத இடத்துல மிகுதியாய் கிடைக்க ஆண்டரால செய்ய முடியும். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்ததை பாடலாமா? ரொம்ப தெரிஞ்ச பாடல் தான். தேங்க்யூ ஜீசஸ். வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலையை வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி. ஒருவர் கூட சொல்லுவோம். வலைகள் வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள். நீங்க மட்டும் சொல்லுங்க. வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன். ஒரு மனமாய் ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி கிழியத்தக்க, வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு உறுப்பாகிலும் மாறி போவதில்லைன்னு அறிஞ்சிருக்கும். இந்த நாளில் வெளிப்படுகிற எல்லா வார்த்தையிலையும் தேவன் ஆண்டவரே அந்த ஜீவனை வெளிப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசுங்க. அவருடைய ஒவ்வொருடைய சூழ்நிலையிலையும் மாற்றுவதற்கு உங்களுடைய வார்த்தை போதுமா இருக்குப்பா. இப்படி ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றி பயன்படுத்தி மகிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவை நம்ம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சொல்கிறோம். இந்த ஒரு சீரீஸ் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மீன்கள் பிடிக்கிறவர்களை பார்த்து உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் அழைத்த ஒரு பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை கேட்கும்போது பொதுவாகவே நமக்கெல்லாம் இருக்கும், ஏற்கனவே மீன் பிடிச்சி குடும்பம் குட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு உங்களை போல என்ன போல தான் ஒரு கூட்டம் இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் அவர்களை சொல்கிறாரு, நீங்கள் இது முதல் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக நான் உங்களை மாற்றுவேன். அப்போ ஒருவேளை அந்த கூட்டத்தில் நான் இருந்தாலோ இல்லை நீங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு எண்ணம் உள்ளே வரணும். வந்துச்சுன்னா தான் நீங்களும் நானும் நார்மல் மனுஷங்க. சரிப்பா, நான் உங்களுடைய வேலையை வந்துடுறேன். அப்போ அந்த குடும்பத்தெல்லாம் யார் பாப்பா? குடும்பத்தில் தேவைகள் இருக்குது, பிள்ளை குட்டிகள் இருக்குது, இதெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கணும். இருந்தால் தான் நீங்களும் நானும் நார்மலான சாதாரண மனுஷங்க. இல்லை நான் அப்படியே வருவேன் அப்படின்னா நம்ம சரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி இருந்துச்சுன்னா. அப்படி சில கேள்விகள் எத்தனை பேருக்கு இங்கே இருக்குது? ஆண்டவருடைய வேலையை நாங்கள் செய்கிறதுக்கு தயார், உண்மையுமே தயார். ஆனால் எங்களுக்கு பின்னாடி இருக்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, நமக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குமே, அதெல்லாம் யார் பார்க்குவா அப்படின்னா இதுக்கும் பதில் அவர் தான் கொடுக்கணும். ஏன்னா அவரை நம்பி நம்ம வரும் பொழுது நம்ம குடும்பத்தையும் அவர் தான் பார்ப்பார், அதுக்கு பதிலும் அதான் கொடுக்கணும். அப்போ அது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை எப்படின்னா,
முதலாவதாய் தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் நமக்கு வேணும். நமக்கு வீட்டில் பிள்ளை குட்டிங்க இருக்காங்க, ஃபீஸ் கட்டணும், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ இது யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவரை நம்பி வருகிற ஒரு கூட்டத்தை நோக்கி சொல்றார். அதனால யாருக்காச்சும் அவர்கிட்ட உங்க கையை ஒப்பு கொடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய தேவை இன்னதென்று இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகளை அவர் பார்த்துக்கொள்ள போதுமானவர். ஹல்லேலூயா. அவர் சொல்ற ஃபார்முலாக்குள்ளே நான் வந்துட்டேன்னா அவர் ஃபார்முலா படியே என்னை நடத்துவார். முதலாவதாய் நான் அவரை தேட ஆரம்பிச்சுட்டேன்னா, முதலாவதாய் அவர் நீதி செய்வதற்கு ஆரம்பிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும், அதோட கூட கிடைக்கும். உலகத்தில் எல்லாரும் தேடும் பொழுது அது மாத்திரம் கிடைக்கும், ஆனால் ஆண்டவரை தேடும் பொழுது அது நமக்கு கூட கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், விசுவாசத்தோடு நாம் அந்த காரியத்தை நம்புவோம், செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் நான் உங்களோட சில காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். மீன்களை பிடிக்கிறவளாக்குவேன் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன வேணும்? நம்ம இப்போ ரீகேப் பண்றது நல்லது. முதல்ல என்ன வேணும்? என்ன தேவை? மீனை பிடிக்கணும்னா முதல்ல என்ன தேவை? வலை வேணும், படகு வேணும், பிளான் வேணும், தண்ணி வேணும், மீன் வேணும், வெரி குட், ஆயத்தம் வேணும். சரி, நான் ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு மனசில் வச்சுக்கிறதுக்காக, முதல்ல மீன் பிடிக்கணுங்கிற விருப்பம் வேணும். உங்கள்கிட்டலாம் கொஸ்டின் கேட்பேன், தம்பிகளா, முதல்ல மீன் பிடிக்கணும்னா என்ன வேணும்? முதல்ல ஒரு ஆசை வேணும், மீன் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும். இல்லாமல் அப்புறம் பர்பஸ், எதுக்கு மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். மீன் வளர்க்கவா வறுக்கவா? ஆமாம், வறுக்கங்கும் போது நம்ம மீனா போட்டுக்கு போவோம், வளர்க்கங்கும் போது சைடில் இருக்கிற அக்கீரத்துக்கு போவோம். இந்த கல்ச்சுரல் சென்டர் இருக்குது. அப்போ முதல்ல அது தெளிவான ஒரு எண்ணம் இருந்தால், நோக்கம் இருந்தால் தான் நம்ம பிடிக்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது. இப்போ மீன் பிடிக்கின்ற முதல்ல ஒரு விருப்பம், எண்ணம், ஒரு பர்பஸ் வேணும் முதல். ரெண்டாவதாக சொன்னேன், அதை குறித்து தானே அறிவு வேணும். இப்போ சொன்னல என்ன மீனுங்கிறது ஒரு அறிவு வேணும். எதுக்கு போடுறோம்? இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ். மீன் பிடிக்கணும் அப்படின்னா என்ன, எப்படி பிடிக்கிறதுங்கிற அறிவு வேணும். மூணாவதாக என்ன சொன்னோம்? அதை குறித்து தானே ஒரு அனுபவம் வேணும். அது ப்ராக்டிஸ்னு கூட வச்சுக்கலாம், இல்லை இதெல்லாம் வேணும் இல்லையா? நாலாவதாக சொன்னது டூல்ஸ். இன்றைக்கு எதை வச்சு பிடிக்க போகிறோம்னு தெரிஞ்சிருக்கணும். துண்டா, தூண்டிலா, வலையா, இல்லை கையா, என்ன, எப்படி, எதை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக்ஸ் வேணும், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். கடைசியாக ஆயத்தம் வேணும், ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ். எல்லாமே ரெடியாக இருக்குது, எதையும் கொண்டு போகாமல் போயிட்டோம்னா, எல்லாமே ரெடியாக இருக்குது, அதை பற்றின ஒரு ஆயத்தம் இல்லாமல் போயிட்டோம்னா, காலையில் போகிறோமா நைட்டு போகிறோமா, எல்லாம் ஒரு பிளான் வேணும், ஒரு ஆயத்தம் இருக்குது. இந்த 5 தான் நான் போன தடவை உங்களுக்கு சொல்லி, அதில் பர்பஸை மாத்திரம் நாம் டிஸ்கஸ் பண்ணோம். பர்பஸ், எதுக்காக நான் மனுஷர்களை பிடிக்கிறவளாய் போகணும், எதுக்காக நான் மீன்களை பிடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்த்தோம். அதுக்கு முதல்ல இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரை அறிகிற அறிவை அடையணும் அப்படிங்கிறது அவருடைய சித்தமாக இருக்குது. அதற்காக நான் மனுஷர்களை பிடிக்கிறவளாய் ஆண்டவர் என்னை மாற்றுகிறார். ரெண்டாவதாக ஒரு காரியம் சொன்னோம், அறிவிக்கும்படியாய் தான் என்னை அழைச்சிருக்கிறார். அந்த காலத்தில் இருந்தோம், என்னை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த அவருடைய புண்ணியத்தை நான் அறிவிக்கும்படியாக தான் என்னை அழைச்சார். இல்லாட்டி என்னை இருளிலே விட்டுருக்கலாம், அந்த காலத்திலே விட்டுருக்கலாம். என்னை ஆச்சரியமாய் கொண்டு வந்ததற்கு அவருடைய புண்ணியத்தை நான் அறிவிக்கும்படியாய் என்னை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் சொந்தமான ஜனமாய் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். மூணாவது ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம், ராஜ்யம் சந்தோஷப்படுது. நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன், தம்பி அழகா சொன்னா, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை. நம்மளை விட நல்லா இருக்கும் ஊரில் பக்கத்து வீட்டில் இருக்கலாம். ஆண்டு இன்னைக்கு நம்மளை கொண்டு வந்து பாருங்க, இப்போ மைசூர்லாம் நான் ஃப்ளைட்லாம் பார்த்தது இல்லை, மேலே தூக்கி கூட கழுத்தை தூக்கி கூட பார்த்துருக்க மாட்டோம். இன்னைக்கு தம்பிக்கு உட்காந்துருக்கிறான். அப்போ இவங்கெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சில நேரம் பசினான்னு தெரியாது இல்லை, நம்ம அதுலேயே ஓடி விளாண்ட ஆட்கள். அப்போது அப்படி இருந்த ஆட்கள் இன்னைக்கு ஆண்டு இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காரு. சந்தோஷமாக இருக்கும்ல. அப்போ என்ன சந்தோஷமாக வச்ச தேவனை நான் சந்தோஷப்படுத்துறது தவறு இல்லையே, அது ஒரு நன்றி அறிதல் தானே. அவருக்கு நான் திருப்பி எதை கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவார்னு அப்படியே பார்த்தோம்னா, பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படுதான் ஒருவன் மனம் திரும்பும்போது. அப்போ அதற்காகவாவது நான் மனுஷர்களை பிடிக்கிறதுக்கு ஒரு நன்றி அறிதலோடு செய்யலாம். நாலாவது பார்த்தா தேவனுடைய தேவை. அது எதுக்கு இயேசப்பா அந்த ஊருக்கு உலகத்துக்கு இறங்கி வந்தார்னா, இவ்வளோ ரசிக்க முடியாதான் அவர் அந்த மிஷனில் தான் வந்தார். அப்போ அதுக்கு என்ன நான் இணைச்சிக்கிறேன், தேவனுடைய தேவையில் என்னுடைய சேவையை நான் இணைத்து கொள்ளுகிறேன். எல்லாத்துக்கும் மேலே அல்டிமேட்டாக ஒன்று சொன்னோம், அதுதான் எதனால் நான் பண்ணிகிட்ருக்கேன். யாக்கோபு ராகேலுக்காக
7 வருஷம் கஷ்டப்பட்டான். அவள் மேல் கொண்ட பிரியத்தினால அந்த 7 வருஷங்கள் அவனுக்கு சில நாட்களை போல இருந்தது. அல்லேலூயா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. அந்த நேசம், இந்த லவ், அது நமக்கும் அம்மாவுக்கும் இருக்குமான்னு தெரியல, அந்த அளவு நமக்கும் மனைவிக்கும் இருக்குமான்னு தெரியல, நமக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்குமான்னு தெரியல, நமக்கும் நம்ம நேசிக்கிறவங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. எல்லாத்துக்கும் மேலே ஒரு நேசம் அந்த இடத்துல உண்டு. ஏன்னா நான் சொன்ன அத்தனை கேரக்டரும் ஒரு நாள் நம்மளை ஒதுக்கி தள்ள முடியும். அவங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று செஞ்சா, அவங்க விரும்பப்படாத ஏதோ ஒன்று செஞ்சா, இல்லை அவங்கள பற்றி நம்ம பின்னாடி தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ சொல்லியிருப்போம், அது அவங்க காதுக்கு வரும்போது. ஆனால் இது எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் என்னை நேசிக்க ஒருத்தர் உண்டு இல்லை, அவர் என் மேல் வைத்த நேசத்தினால நான் அவரை நேசிக்கிறேன். பேதுரு சொன்னது போல, அதுவரை நீ எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறீர். என் கண், மூக்கு, காது, உள்ளே நான் நினைச்சிட்ருக்கேன், என் சிந்தனை எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கீங்க. ஆனால் அது கூட நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதையும் அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த நேசத்தின் விளைவாய் நான் அந்த பர்பஸை நிறைவேற்றுறேன். ஆண்டவருக்காக நான் மனுஷர்களை பிடிப்பதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், அந்த காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? இது வரைக்கும் புரிஞ்சிச்சுங்கிறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, எத்தனை பேர் இணைச்சிக்கலான்னு ஆசைப்படுறீங்க? இல்லை, இதோட நான் ஃபஸ்ட் ட்ராப்ல இறங்கிடுறேன் அப்படின்றவங்க இறங்கிடலாம், தவறு இல்லை. ஆனால் இணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிறது மிகுதியான மீன்கள். இல்லை நானே பார்த்துக்கிறேன் வலையை போட்டுட்டு பார்த்தா இந்த தம்பி இப்போ அழகாக சொன்னானே, அவனே ட்ரை பண்ணியிருக்கிறான், இல்லை அங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்கணும். ஆனால் ஆண்டவர் உள்ளே இறங்கும் பொழுது, உனக்காக ரொம்ப பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஆமாம், அது ஆண்டவரே கொண்டு வந்து திருப்பி அதே இடத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அதை தனியாக செயல்படும் போது பிரயாசம் மட்டும் வீணாக போகும். ஆனால் ஆண்டவர் அதில் இணைஞ்சிட்டாருன்னா நம்ம பிரயாசம் எல்லாம் பலனாய் மாறும். அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தில் நிச்சயமாகவே பலன் உண்டு, அதோடு சேர்த்து நமக்கு பலனும் உண்டு. சரி, இந்த நாளை நம்ம பார்க்க இருக்கிறது ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பர்பஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கிறது ப்ராக்டிக்கல் நாலேஜ், அதை குறித்ததான ஒரு அறிவு. சரி, இன்னைக்கு ஒரு சில கேள்விகளோடு நம்ம வேகமாக போயிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கணும்? இப்போ நம்ம கடலுக்கு போகிறோம், மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னா எதை குறித்ததான அறிவு எனக்கு வேணும்? வெதர் கண்டிஷன், வெரி குட். சூழ்நிலைகள், இயற்கை, எவ்வளோ ஆழத்துக்கு நம்ம போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு, வெரி குட். என்னம்மா? திசை, டைரக்ஷன், வெரி குட், வெரி குட். தப்பான சைடு போயிடக்கூடாது. சி கண்டிஷன், வெரி குட், வெரி குட். சி கண்டிஷன் வேற, வெதர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் அவங்க சொல்கிறதையும் கவனிக்கணும். வேறு என்னப்பா பண்ணலாம்? கடலுக்குள்ளே போகிறோம், மீன் பிடிக்க போகிறோம்னா எதை பற்றின அறிவெல்லாம் எனக்கு இருக்கணும்? என்னங்க? போட்டோட கண்டிஷன், வெரி குட். நம்ம கொண்டு போகிற பேட், ஆமாம், போயிட்டு ஒரு வாரம் ஆகும், தேவையான சாப்பாடுகள் வேணும். வலையோட கண்டிஷன், எல்லாம் கொண்டு போய் வலை ஓட்டையாக இருந்தால் வாழ்க்கையே போச்சு. ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும் பேக்கப்புக்காக, நீச்சல். வேர் டு கீப் ஃபிஷ், யார் அது? காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. வேர் டு கீப் ஃபிஷ்ஷை பிடிச்சி நம்ம எதில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று ரெடியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் திங்ஸ் நமக்கு வேணும். ஆமாம், ஒன்று கிடக்கு ஒன்று ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் திங்ஸ் வேணும். கரெக்ட், பேசிக் திங்ஸ். ஸ்டோரேஜ், ஆமாம், மீனை பிடிச்சி உள்ளே வச்சுருவோம், அப்புறம் அது கருவாடாயிடக்கூடாது, இல்லை ஐஸ் வைக்கணும். லைஃப் ஜாக்கெட் வேணும், வெரி குட். டீசல் வேணும், வெரி குட், வெரி குட். தம்பி, உனக்கு ஏதாச்சும் மீன் பிடிக்க போனால் என்ன வேணும்? எதை பற்றின அறிவு நமக்கு வேணும்? எமர்ஜென்சி பேக்கப், வெரி குட், வெரி குட். நாட்டுடைய ஃப்ளாக், வெரி குட். பரம தரிசனம், அது நம்மளுடைய நாட்டுடைய ஃப்ளாக் இருக்கணும். ஜிபிஎஸ், டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. வேறு ஏதாச்சும்? லாஸ்ட் பெஞ்ச், கம்யூனிகேஷன் டிவைஸ், நாங்கள் இங்கே இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு, கனெக்ட் பண்ணுறதுக்கு, வெரி குட். ஐயா, கடலுடைய ஆழம், வெரி குட். சொல்லிட்டாங்க, பிறந்தாலும் வெரி குட். தம்பி, என்னை விட்டுருங்க, எல்லாம் சொன்னது தான் நான் இன்னும் சொல்ல போகிறேன். தம்பி, உனக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக? என்ன சொல்லிட்டான் 2 தடவை. வேறு ஏதாச்சும்? ஓகே, சரி, இப்போ வருவோம் உள்ள. எத்தனை பேர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க? எல்லாம் வச்சுருக்கீங்க இந்த ஊரில், வெரி குட். டிரைவிங் டெஸ்ட் எழுதும்போது என்னென்னலாம் டெஸ்ட் எழுதுனீங்க? தியரி அண்டு ப்ராக்டிக்கல். இந்த நாளில் கூட அறிவு வேணும் அப்படின்னா, நம்ம அப்படி கொஞ்சம் மெசேஜுக்குள்ள வருவோமே. இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும் அப்படின்னா, இப்போ நம்ம ரோட்டில் வண்டி தானே ஓட்ட போகிறோம், அப்போ ப்ராக்டிக்கல் மட்டுமே போதுமே. எதுக்கு அவன் தியரின் கிளாஸ்ன்னு வச்சுருக்காங்க? தியரி இல்லாமல் நம்மளால் வண்டி ஓட்ட முடியும் இந்த ஊரில். ஏன்னா வண்டியில் உட்காந்து திருப்புனா திரும்பும் நமக்கு. ஆனால் எதனால் தியரின்னு வைக்கிறாங்க அப்படின்னா, அது 80% தியரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், 20% ப்ராக்டிக்கல் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸ்கூலில் படிக்கும்போது உங்களுக்கு சப்ஜெக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. கெமிஸ்ட்ரி லேபில் புக்கு படிக்கணும், அதுக்கப்புறம் போய்ட்டு லேபில் டெஸ்ட் பண்ணி ப்ராக்டிக்கலாக காட்டணும். அப்போ 3 காரியத்தை நான் சொல்லி வேகமாக செய்திக்குள்ள போகிறது. எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிஸ்.
இது மூணுமே வேறு. எஜுகேஷன் அப்படிங்கிறது படிப்பு அறிவு, படித்து புரிஞ்சுக்கிறது, எழுத்து வடிவில் ரொம்ப பேர் ரிசர்ச் பண்ணி சயின்டிஃபிக்காக எல்லாமே எழுதப்பட்டிருக்கும். அதில் படிச்சிங்கன்னா அதில் வந்து மாற்றம் இருக்காது, சரியாக இருக்கும். இன்னொன்று இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது நம்ம அதிலிருந்து கற்றுக்கொள்வது, அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு. இந்த மூணாவது ஒன்று இருக்குல்ல, தட்ஸ் கால்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த முதல்ல இருக்கிறதுக்கு பேர் படிப்பறிவுன்னு சொல்லுவாங்க. இந்த கடைசியாக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பேர் நம்ம ஊரில் பட்டறிவுன்னு சொல்லுவாங்க. கேட்குறீங்களா? ஒன்று படிப்பறிவு இருக்கணும், இல்லை பட்டறிவு இருக்கணும். பட்டறிவுனா பட்டு அதுக்கப்புறம் ஒரு அறிவு வரும். நெருப்பை போய் கையோட்டு இது சுடும் அப்படின்னு அதுக்கப்புறம் தெரியும். இந்த பட்டறிவு இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்காகவும் சரி, உங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் நல்லா எந்த வேலையை செஞ்சாலும் அதில் சிறப்பாக செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் அருள் புரிவார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே, இந்த பட்டறிவுக்குள்ளே நம்ம வரலை. நாம் இங்கே பார்க்க போகிறது என்னென்னா, இந்த படிப்பறிவையும் அதை எப்படி செயல்படுத்துது. ட்ரைனிங் ஆல்சோ அன் எஜுகேஷன். அந்த ட்ரைனிங் வச்சுட்டு மட்டும் நீங்கள் பண்ண முடியாது, நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வேலை கிடைக்கும். நான் வந்துட்டு சயின்ஸில் படிச்சிருக்கேன், சயின்ஸ் லேபில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போய் எனக்கு வேலை தர மாட்டாங்க. நீ கம்பெனியில் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. அதான் இன்றைக்கி நான் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. எப்படி இந்த அந்த அறிவை குறித்து தான் நம்மளால எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நம்ம ஆட்களை ஆதாயம் பண்ணுவோம், மீன்களை பிடிக்கிறதுக்குமே நமக்கு கொஞ்சம் அறிவு தேவைப்படுது. இப்போ நீங்கள் சொன்ன அத்தனை காரியத்தையும் பார்ப்போம். 3 காரியத்தை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று, எனக்கு எதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டுனா, ஒன்று கடலை பற்றின அறிவு வேணும். கடல் இல்லை, கடல் அந்த நீரை பற்றின அறிவு எனக்கு வேணும். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறதை அத்தனையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஊழியத்துக்கு எதெல்லாம் இன்றைக்கி தேவைன்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். 2வது, மீன்களை குறித்ததான அறிவு எனக்கு வேணும். இதை யாருமே இங்கே சொல்லலை. மீன்களை குறித்ததான ஒரு அறிவு வேணும். கரெக்டு தானே? 3வது ஒன்று, அந்த ஃபிஷர்மேன், மீன்களை பிடிக்கிறவனை குறித்ததான அறிவு வேணும். என்னை குறித்ததான அறிவு எனக்கு இருக்கணும். 4வது, என்னுடைய பேக்கப். நான் சொன்னாங்களே, கொஞ்சம் பேர் போட்டுன்னு சொன்னீங்க, கொஞ்சம் திங்ஸ் வைக்கணும். நீங்கள் இந்த பேக்கப், அதை எப்படி தமிழில் சொல்கிறது? பேக்கப் பண்ணுறது சேமிப்பு இல்லை, ஆனால் தமிழில் எனக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கல, நான் தேடிப்பேன். பேக்கப், அந்த பேக்கப் பிளான் இருக்கும். அதை குறித்ததான ஒரு அறிவு நம்ம எல்லாத்துக்கும் இருக்கணும். கடைசியாக சொல்கிறது அந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், அது வேண்டாம், அந்த நாளோட நம்ம நிறுத்திக்குவோம். நான் வர நாட்களை நம்ம பார்ப்போம். இந்த 4 குறித்ததான அறிவு எனக்கு இருக்கணும். 1 கடல், இன்னொன்று மீன் பிடிக்கிறதுனால மீன்கள், 3வது மீனவனை குறித்து, அதாவது என்ன குறித்து, 4வது இதை குறித்ததான ஒரு பேக்கப் பிளான் இருக்கணும். சரி, இப்போ நான் வேகமாக இன்றைக்கி நம்ம முடிச்சிருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கடலை குறித்து நம்ம என்ன அறிவு எனக்கு வேணும்னா, கடல் எப்பொழுதும் பார்ப்பதற்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் அது ஒரே மாதிரியான கடல் அல்ல. கடல் இன்னைக்கு போய் நம்ம நின்று பார்த்தோம்னா ஒரே தட்டையாக தெரியும், ஃப்ளாட்டாக தெரியும். ஸோ நாமப்பா கடல் அப்படி ஒரே மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா, அதற்கு கீழே இருக்கிற கடல் ஒரே போல இல்லை. அது கீழே இருக்கிற ஆழங்கள் ஒரே போல அல்ல. கரையில் ஒரு ஆழம் இருக்கும், கடலில் 3ஆக கூட நம்ம பிரிக்கலாம். கடல் ஓரமாக இருக்கும், நடுக்கடல், ஆழ்கடல், இல்லையா? அப்போ கடல் எல்லா இடத்துலையும் நீங்களும் நானும் ஒரே போன்ற அனுபவத்தை எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா. சத்தமாக கூட அல்லேலூயா. இப்போ நான் சொல்லி கொண்டிருக்கிறத நீங்கள் ஆண்டவருக்காக மீன் பிடிக்கிறவங்க மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொல்லும் பொழுது நீங்கள் அதோடு சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கடல் ஒரே போல தான் தெரியும், ஆனால் கடலுக்கு கீழே இருக்கிறது ஒரே போல அல்ல. கரையில் நின்று மீன் பிடிக்கிற அதே விஷயத்தை வரை நீங்கள் நடுக்கடல் நின்று மீன் பிடிக்க முடியாது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? கரையிலிருந்து செய்கிற ஒரு காரியத்தை கடலில் செய்து கொண்டு, ஓரத்தில் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை நீ நடுக்கடலில் செய்ய முடியாது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு புரியும். ஆழக்கடலில் நடுக்கடலில் பண்ணுறவனுக்கு ஆழ்கடலில் பண்ணுற ஊழியம் பண்ண முடியாது. அல்லேலூயா. அனுபவம் மாறும். கரெக்டு தானே? அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கடலுடைய அளவுகள் மாறுகிறது. தம்பி ஒரு அழகாக சொன்னாங்க, சி கண்டிஷன் மாறும். கடலுடைய நம்ம அளவை பார்த்துட்டோம், கடலுடைய நிலை மாறும். காலையில் இருப்பது போல இரவில் கடல் இருக்காது. கடல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நைட்டு கடல் வேறு மாதிரி இருக்கும், டே டைமில் வேறு மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அலை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, நைட்டு அதிகமாக இருக்குமா? கடல் சீட்டும் நைட்டு அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்களா? அப்போ கடலுடைய நிலை மாறுபடுது. பகலில் வேறு மாதிரி இருக்கும், இரவு நேரத்தில் வேறு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 3வது ஒரு விஷயம் சூழ்நிலை, இந்த கிளைமேட் சேஞ்ச். சில நேரம் கடல் மழை பெய்யும் போது கடல் ஒரு மாதிரி இருக்கும், காற்றடிக்கும் போது கடல் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கடலுக்குள்ளே
மீன்களை பிடிக்க போகிறவங்களுக்கு இத்தனை குறித்ததான அறிவு இருக்குன்னு நான் நம்புகிறேன். எத்தனை பேர் கூட ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கடலில் ஊழியம் செய்யணும், இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஊழியம் செய்யணும் போகிற நமக்கு இதை குறித்ததான அறிவு இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் மனுஷர்களை பிடிக்கிறதற்காக ஒப்பு கொடுத்த எனக்கு இதை குறித்ததான அறிவு இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்த்து கொள்வது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நான் நினச்சிட்டு இருக்கேன் கடலுங்கிறது ஃப்ளாட்டாக இருக்கும்னு. உள்ளே போகும்போது தெரியுது அதோடைய ஆழம் வேறு. கடலில் இப்போ போகிற மாதிரி நான் எப்போ வேணாலும் போகலான்னு நினச்சா அந்த இடத்துல ஒரு தவறுகிறேன். ஏன்னா அது கடல் பகலில் ஒரு மாதிரி இருக்குமா, நைட்டு ஒரு மாதிரி இருக்குமா. சூழ்நிலை சரியில்லாத போது நான் நினைக்கிறேன் மீனை போனால் பிடிச்சிடலான்ட்டு, கடலுடைய நிலைமை வேறு மாதிரி இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்லுறாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். போகிறாங்க, படகு நடுக்கடலில் சேரும் பொழுது அங்கே புயல் காற்று வீச ஆரம்பிச்சு. அத்தனை பேரும் கை தேர்ந்த மீனவர்கள், அவங்களால நிற்க முடியல, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி நடக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எதை குறித்ததான அறிவு இருக்கணும்? முதல்ல கடலை குறிச்சது. ரெண்டாவதாய் எதை குறித்து இருக்கணும்? மீன்களை குறித்து. எதற்கு மீன்களை குறித்த அறிவு இருக்கணும்? நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன், நான் மீன் பிடிக்க போகிறேன். என்ன மீன் பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் நிதானிச்சா நான் எந்த இடத்துல வலை போடலான்னு எனக்கு தெரியும். கடல் பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் கை தூக்குங்களேன். கடல் பக்கத்தில் இருக்கும் ஒரு மீனை பற்றி ஒரு ஐடியா இருக்குது. சரி, கடல் கடல் ஓரத்தில் கிடைக்கிற மீன் வந்து நடுக்கடலில் இருக்காது இல்லையா? ஒரு சில மீன்களுக்கு நாம் அந்த நோக்கி பயணம் செய்யணும். மீனை கேட்டால் சொல்லுங்க, எத்தனை மீன் உங்களுக்கு தெரியும் இந்த ஊரில்? ஒரு மீன் பேர் டக்குன்னு சொல்லுங்க. சாலை, கிங்ஃபிஷ், பரிசியா போயிடும். சவர மீன், தவற மீன், சுல்தான் இப்ராஹிம், ஐல மீன், டூனா, சால்மான், சீலா, ஹமூரு. சரி சரி, வெரி குட். சீ பாஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பாறை மீன். சரி, இது சரி, இது ஒரு 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 வலை போட்ட உடனே இப்போ நீங்கள் சொன்ன அத்தனை மீன் அந்த வலைக்குள்ள கிடைக்குமா? வராது. வெரி குட். நண்டு, சீக்கிரம் ஏச்சஸ். உங்களுக்கு நான் புரியுதா? தூக்கம் வரவங்க மட்டும் சத்தமா அல்லேலூயா. சரி, மீனை சொன்னோன்னா கொஞ்சம் ஆள் முழிச்சிட்டாங்க. அப்போ ஒரு வலையில் இத்தனை மீன் மாட்டாது. அப்போ நான் ஒருவேளை நான் வந்துட்டு தம்பி சொல்லுவேன், நான் நண்டு பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி இறங்குனா நான் நண்டு இருக்கிறதுக்கு தானே போகணும். அப்போ நான் என்ன மீன் பிடிக்க போகிறேங்கிற ஒரு அறிவு எனக்கு இருக்கணும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? எனக்கு நெத்திலி தான் வேணும் அப்படின்னா நான் எங்கே போகணும்? ஆமாம், இது இட்ஸ் நாட் அபவுட் என்னுடைய டெசிஷன் இல்லை. கிங்ஃபிஷ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நான் எங்கே போகணும்? கிங்ஃபிஷ் இருக்கிற இடத்துக்கு போகணும். சில மீன்கள் நடுக்கடலில் வலை போட்டால் கிடைக்கும், சில மீன் ஆழ்கடலில் கிடைக்கும். அதை பற்றின ஒரு சின்ன அறிவு நமக்கு இருந்தால் நல்லது. ஹல்லேலூயா. முதல்ல நான் என்ன மீனை பிடிக்க போகிறேன்னு தெரிஞ்சால் நான் அதை நோக்கி என்னுடைய பயணம் திரும்பும். ஆழ்கடலில் கிடைக்கிற மீனை தான் பிடிக்கணும்னா நான் என்னுடைய நோக்கம் எங்கே இருக்கும்? ஆழ்கடல் தான். சில மீன்கள் கிடைச்சாலும் என்னுடைய நோக்கம் எங்கே இருக்கும்? ஆழ்கடல். ஏன்னா நீ அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறார். எல்லா மீனும் எல்லாராலும் பிடிக்க முடியாது. எவ்ரிதிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன், பட் சம்திங் ஃபார் சம் ஒன். உனக்கு உண்டானது உனக்கு தான். வாங்க மீன் பிடிக்க போவோம். போயாச்சு. என்ன மீன் பிடிக்க போகிறோம்? போடுவோம், மாட்டுறது கிடைக்கட்டும். அதெல்லாம் அனுபவம். ஒரு தெளிந்த புத்தி. ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது என்ன கொடுப்பாராம்? அவர் பயமும், அப்படி ஒரு வார்த்தை உண்டு இல்லை, அன்பு. அப்புறம் போதுமே, பயமும் அன்பும். அன்பு இருந்தாலே போதும். எதுக்கு பயம் கொடுக்கணும்? எதுக்கு தெளிந்த புத்தி கொடுக்கணும்? புரியுதுங்களா? அப்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம வந்துட்டு சில நேரம் அதை நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு பொறுத்து. அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது நம்மளுடைய கருத்தில் இருக்குது. அப்போ அதை குறித்ததான ஒரு அறிவு இருக்கும். சரி, இப்போ நான் அந்த மீன்களெல்லாம் குறித்து பேசியிருக்கிறதுனால கொஞ்சம் பேர் நீங்கள்லாம் தூங்குற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் எத்தனை பேருக்கு இங்கே 2 அக்வேரியம் உண்டு மீன்களெல்லாம் வச்சுருக்கிறதுக்கு? 2 கண்காட்சி கூட இந்த அபுதாபியில் இருக்குது. ஒன்று எங்கே போனால் மீன் அதிகம் பார்க்கலாம் தம்பி? எங்கே போனால் மீனெல்லாம் அதிகம்? நேஷ்னல் அக்வேரியம். வேறு சீ வேர்ல்டு. வெரி குட். அப்போது 2 இடம் இங்கே வச்சுருக்கிறாங்க. அதை பற்றி நமக்கு அறிவு. இப்போ நம்ம மீன்களை பற்றி பேசிகிட்டு இருக்கனால அந்த சீ வேர்ல்டுக்குள்ளே எவ்வளோ மீன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை வகையான மீன் இருக்கும்? சரி, எது பெருசு? இல்லைப்பா, இந்த அக்வேரியமில் சீ வேர்ல்டு தான் பெருசு. நேஷனல் அக்வேரியம் சின்னது. கரெக்டா? ஃபிஷ் மார்க்கெட்டில் போனால் கிடைக்கும். வெரி குட். இப்போ எங்கே அதிகமாக மீன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சீ வேர்ல்டு தானே, ஏன்னா சைஸ் பெருசு இல்லை. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் கொடுக்குறேனே, நான் அது உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தது தான். டோட்டலாக இப்போ சீ வேர்ல்டில் போய் பார்த்தீங்கன்னா 150 ஸ்பீஷீஸ் இருக்குது. 150
ஸ்பீஷிஸ், அது வெரைட்டி. அதோடைய கவுண்ட் அதிகமாக இருக்கும். ஒரே வகையான மீன் 150 வகையான மீன் இருக்கும், அது கவுண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த ரகங்கள் 150 இருக்குது சீவேர்ல்டில். நேஷ்னல் அக்வேரியம் சைஸில் சின்னது. ஆனால் இஃப் யூ கோ யூ கேன் ஃபைண்ட் 330 ஸ்பீஷிஸ் இன் நேஷ்னல் அக்வேரியம். 330 அப்படின்னா மோர் தென் டபுள் ரகங்கள், டபுள் த டைம். இப்போது இந்த மீன்களை பற்றி நான் ஜஸ்ட் உள்ளே போகும்போது என்னுடைய பார்வை ஒரு மாதிரி இருக்குது. சீ வேர்ல்டு பெருசாக இருக்குது, நிச்சயம் அங்கே தான் அதிகமாக இருக்கும்ன்றது என்னுடைய பார்வை. ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது நம்முடைய அறிவு இந்த இடத்துல தேவைப்படுது. வெளியில் பார்த்து எடை போடுறது அல்ல, அதை பற்றின அறிவு நமக்கு இருந்தால் நல்லது. வை வி நீட் தியரி? பிகாஸ் நாம் எடை போடுறதில்ல, ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறத போலே பார்த்து இந்த பையன் இப்படி இருக்கார், இப்படி தான் இருப்பார், அவர் அப்படி இருக்கார், அப்படி இருப்பார். டு கோ க்ளோசர் டு தட் இல்லை. பாருங்க 150 ஏன் அப்போ அவ்வளோ பெருசு வச்சுருக்காங்கன்னா, தே ஹேவ் லாட் ஆஃப் அம்யூஸ்மெண்ட் திங்ஸ், விளையாடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் மாதிரி வச்சுட்டாங்க. அதனால பெருசாக இருக்குது. ஆனால் ஸ்பீஷிஸ் கம்மியாக இருக்குது. நேஷ்னல் அக்வேரியம் டெடிகேட்டட் ஃபார் ஒன்லி அதர் ஸ்பீஷிஸ். அதனால் போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் 330 ஸ்பீஷிஸ் பார்க்கலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம மீன்களை பற்றி பேசுனால எத்தனை ரகமான மீன் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு கடலுக்குள்ள? ஒரு அப்ராக்சிமேட்டாக ரகங்கள் எத்தனை இருக்கலாம்? ரகங்கள் இருக்கும்ல. இப்போ நான் சொல்லுவதை நீங்கள் சரியாக அர்த்தப்படுத்திக்கணும். ஆண்டவர் நம்மளை மனுஷர்களை பிடிக்கிறவளா ஆக்க வேண்டும் அழைச்ச போது நாம் பார்க்குறோம் மனுஷங்கள்லாம் ஒரு மாதிரி தானே, ரகங்கள் உண்டு. அப்போ நம்ம எந்த மீனை அணுகுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எத்தனை வகையான மீன்கள் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை கடல் ஒரு மாதிரி தான் இருக்குது, இவர் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன்றது இல்லை. உன்னை ஆண்டவர் அழைக்கும் பொழுது, உன்னை எந்த மீனுக்காக அழைத்தாரோ அந்த மீனுக்காய் உன்னை என்னையும் ஆண்டவரை தயார்படுத்துவார். அல்லேலூயா. அதை குறித்ததான தெளிந்த புத்தியை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். எல்லா மீனையும் ஒரே வலையில் பிடிக்கணும்னு நினைக்கிறது மதியீனம் முடியாது. எல்லா மீனையும் எல்லா இடத்துலையும் எல்லா மீனையும் பிடிக்கிறதுங்க முடியாது. அப்போ அதை குறித்ததான ஒரு அறிவு இருக்கணும். ஒரு ஆழ்கடலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 34,000 ஸ்பீஷீஸ் இருக்குது. 34,000 ஸ்பீஷீஸ் அக்கார்டிங் டு 2025. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி சொல்லலாம், கரெக்டாக சொல்ல முடியாது, 34,000 வகைகள். அப்போ எல்லா வகையும் நீங்கள் ஒரே மாதிரி டீல் பண்ண முடியாது, மாட்டாது. அப்போ நான் சொல்லிக்கிட்டு மீன்களை மாத்திரம். ஓகே, அப்போ வேறு சில இருக்கும்ல, ஆக்டோபஸ் இருக்கும், வேறு சில ஐட்டங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சில வேறு எதையும் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 260,000. அது எப்படி படிக்கிறது? 260,000. ஓகே, 60 2,60,000 வகைகள் இருக்கு, இன்க்ளூடிங் இந்த மீன்களை சேர்த்தீங்கன்னா இவ்வளவு கிரியேச்சர்ஸ் கடலுக்குள்ள கிடக்கும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா. நீ எதுக்கு இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டா, ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைத்தது மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன். யார் அழைச்சாரு? ஏற்கனவே மீனை பிடிச்சிட்டு இருக்கும்போது அவர் எதையுமே மாற்றல. அவன் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கானோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் அவனை ஆண்டவர் தூக்குறாரு. தே ஹாவ் டிசிப்ளின், தே ஹாவ் த நாலேஜ். அவன் நைட்டு பகல் பார்க்காம வேலை செய்கிறவன், தோற்று போனாலும் வலையை போய் க்ளீன் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிறவன், அத்தனையும் ஆண்டவருக்கு தேவைப்படுது. அல்லேலூயா. ஆனால் அதை குறித்ததான அறிவு இருக்கிறவனை தான் ஆண்டவர் எடுத்தார். நாளில் கூட உடனே எல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மை அதை பக்குவப்படுத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கிருபைகளை நம்ம கொடுப்பார். அல்லேலூயா. இப்பவும் சொல்கிறேன், எல்லாமே எல்லாருக்கும் இல்லை. எவ்ரிதிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். அப்படி ஒருவேளை ஒரு மாயையில் இருந்தோம்னா அது நம்ம வெளியில் வரும். எல்லா மீனும் எல்லாத்துக்கும் கிடையாது. சில ஆட்கள் வந்துட்டு சில மீன்களுக்கு ட்ரெயின் பர்சன், எல்லாருக்கும் அந்த மீன் பிடிக்க முடியாது, ஆனால் இவன் போனால் பிடிச்சிடுவான். டெக்னிக்ஸ். சரி, அப்போ வேதத்தின் ஆதாரத்தோடு நம்ம பார்த்தோம்னா ஒரு வசனத்தோடு நம்ம வாசிக்கலாம். எனக்கு அடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 1:11 வசனம். 2 தீமோத்தேயு 1:11 வசனம். யாருக்கு போதகனா? யாரை சொல்றது? இது யார் சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். தீமோத்தேயுக்கு மேலே யாரா இருக்கலாம்? பவுல். என்னுடைய பார்வையில் ஒரு ஓகே. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:16 கலாத்தியர் 2 7-10 வசனம். கலாத்தியர் 2 7-10 வாசிக்கிறீங்களா? அதுவும் அல்லாமல் அப்படியே கொஞ்சம் நிறுத்துவோமா? யாருக்கு? விருத்த சேதனம் உள்ளவருக்கு. யார் விருத்த சேதனம் உள்ளவர்கள்? அந்த நாளில் யூதர்கள்.
அப்போ யூதர்கள்னா எல்லாமே ஸ்காலர்ஸ். இன்னைக்கு சொன்னாங்கல்ல, பிரதர் சொன்னார்ல, எல்லாமே பைபிள் ஸ்காலர்ஸ். பேதுரு யாரு? மீன் பிடிக்கிறாள், படிக்காதவர். அப்போ யார் கூட மேட்ச் பண்றாரு ஆண்டவர் இந்த இடத்துல? ஓகே, அப்படி அடுத்து வாங்க. ஓகே பிரதர், தேங்க்யூ. என்னையும் பலப்படுத்தினார். இப்போ சொல்லிட்டு இருக்கிறது யாரு? பவுல் அப்போஸ்தலன். பவுல் யாரு? கமாலியல் பாதத்தில் உட்காந்து படிச்சுவேன். இட்ஸ் எலக்வென்ட், நல்ல நாலேஜ் உள்ளவன். ஆனால் ஆண்டவர் நாம் பார்க்கும்போது நினைச்சேன் பவுல் யூதர்களுக்கு ஏன்னா மேட்ச் பண்ணி பேசிட்டு வரல, எல்லாம் நாலேஜ் இருக்குது. பேதுருக்கு அந்தளவு படிப்பறிவு இல்லை. அப்போ அவர் போயிட்டு நம்ம மாதிரி பாவப்பட்ட ஆள்கள்கிட்ட பேசினா நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பாக இருக்கும். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? நார்மலாக தானே உலக வழக்கம். ஆனால் இந்த அறிவுங்கிறது ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் போது ஆண்டவரை யார் கூட மேட்ச் பண்ணுறாரு? யூதருக்கு அப்போஸ்தலனாக பேதுருவையும், படிப்பறிவு இல்லாத பேதுருவையும், எலக்வென்ட் ரொம்ப அதிக நாலேஜ் உள்ள ஞானியாக இருக்கிற பவுலை புறஜாதிகளுக்கும் அனுப்பி விடுறாரு. புரிஞ்சா? இப்போ யார் எதை பிடிக்கணும்னு தெளிவு இருக்கா அவனுக்கு? பவுல் தான் சொல்கிறான், நான் அப்போஸ்தலன் யாருக்கு? யூதனுக்கு இல்லை, புறஜாதிகளுக்கு. பேதுருக்கு தெளிவாக அவனுடைய டெஸ்டினேஷன் தெரியுது. நான் யாருக்கு அப்போஸ்தலன்? யூதனுக்கு. இப்போ மற்றவங்களுக்கு போய் சொல்லலாம், தப்பு இல்லை. த பிரைமரி டாஸ்க் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. என்னுடைய அழைப்பு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னுடைய மீன் எது என்பது அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இப்போது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த உங்களை, ஊழியம் பண்ணணுன்றது கைகளை தூக்கணும் உங்களை, இன்னைக்கு நீங்கள் எது பாருங்கள், எந்த மீன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்? மத்தியா, தம்பி சொன்ன மாதிரி சொராவா, கிங்ஃபிஷா? இஃப் யூ நோ கிளியர்லி தென் கோ டு தட் டைரக்ஷன். இல்லை மாற்றுறதெல்லாம் தூக்கும், அது மீனவனுக்கு அழகு இல்லை. என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. நான்லாம் என்டர்டெயின் பண்ணியிருக்கேன். சும்மா துண்டை போட்டு பிடிப்போம், அது என்ன மாட்டுதோ வீட்டில் கொண்டு வந்து வச்சு வளர்க்கலாமோ வறுக்கலாமோ அடுத்த விஷயம். அது பேர் என்டர்டைன்மெண்ட். தட் இஸ் நாட் டாஸ்க், தட் இஸ் நாட் கமிட்டட். ஏன்னா இன்றைக்குமே 2 வகையான ஆட்கள் மீன் பிடிப்பாங்க. போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? சாயந்தர நேரத்தில் லீவ் நாளில் தூண்டில் போடுற டீம் இருக்குது. ஒரு சிலர் போட் எடுத்துகிட்டு சும்மா உள்ளே போகிறவங்க இருக்காங்க. அவனுக்கு டெஸ்டினேஷன் இந்த மீன் கிடையாது. என்ஜாய் பண்ணுவோம், கிடைச்சது தூக்குவோம். அப்படி இருக்கிறோமா? இல்லை, எனக்கு சரியாக தெரியும் இதுதான் எனக்கு, அதை நோக்கி என்னுடைய பயணம் இருக்குதா? எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓகே, இப்போ அப்படியே நம்மளுடைய ஆண்டவருக்கு நீங்கள் தனிப்பட்ட வகையில் ஒப்பு கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த ஒப்பு கொடுத்தலையும் ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சோமே, அந்த உதவியும் இப்போது கனெக்ட் பண்ணி பார்ப்போமா? நான் எந்த மீனுக்காக ஆசைப்படுறேன், எந்த மீன் எனக்கு வேணும்னு ஆண்டவர் சொல்கிறார். பவுல் சரியாக சொல்கிறான், நான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் அனுப்பப்பட்டேன். அப்போ யூதர்கள்ட்ட பேசலையா? யூதர்கள்லாம் வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, ஊழியம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவருக்கு சரியான ஒரு தெளிவு இருக்கிறது, நான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். அப்போ யாருப்பா யூதருக்கு அப்போஸ்தலன்? பேதுரு. பேதுரு அப்போ எதுக்கு கொர்நேலியு வீட்டிலலாம் போய் பேசினார்? ஆனால் அவருடைய பிரைமரி அதில், ஏன்னா அவருக்கு சரியாக தெரியுது. அதனால கூட என்னுடைய லக்கு, என்னுடைய நோக்கம் சரியாய் தெரிந்திருப்பது, அப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்கு இருப்பது நல்லது. ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஒழுங்காக போகுதுன்றவங்க ஹல்லேலூயா. கனெக்ட் பண்ண முடியுதா? நான் சொல்கிறத கனெக்ட் பண்ணிங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அப்படியே வரும். 3வது ஒரு கனெக்ஷன். மீனுக்கு பற்றி நான் ரொம்ப அதிகமாக சொல்லலாம். அநேக இடத்துல ஊழியங்கள் மீனுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆழங்கள் மாறும். இப்போ கடலை மட்டும் வேணாம், நம்ம சும்மா ஆறுகளில், வாய்க்காலில் ஒவ்வொரு மீனுக்கும் வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கும். சில மீனை கையிலே பிடிச்சிடலாம், ஈஸியாக இருக்கும். சில மீனை துண்டில் மாட்டிடும், சில மீன் வலையில் மாட்டும், சில மீன் தூண்டில் மாட்டும். இன்னைக்கு எதுலையுமே மாட்டாத சில மீன்களும் உண்டு. இல்லை, இன்னொரு காரியம், சில நேரம் ஆண்டவர் நம்மை மீன்களை நோக்கி அனுப்புவார். சில நேரம் ஆண்டவர் மீன்களை நம்மை நோக்கி அனுப்புவார். அல்லேலூயா. அது நமக்கு சில நேரம் நம்மை பலப்படுத்துறதுக்கு இருக்கும். சில மீன்களை ஆண்டவர் நம்மை நோக்கி அனுப்புறது, சில மீனை நம்ம ஆண்டவருக்கு நேராக திருப்பணும்னு சொல்லி. சில மீன்கள் வரும், அது நம்மை ஆண்டவருக்கு நேராக திருப்போம். சில பேர் என் கூட இருக்கிறீங்க. நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் சரியாக பண்ணிட்டு இருக்கணும். சில மீன்கள் நம்மை ஆண்டவரை சரியாக அடையாளம் காட்டிவிட்டு போகும். அந்த சில அனுபவத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சில மீன்கள் கப்பலையே பெரட்டிடும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கிறது. ஒரு தட்டில் கப்பலை கவுத்திடும். அப்படிப்பட்ட மீன்களும் கடலுக்குள்ள உண்டு. அதை குறித்ததான அறிவு நமக்கு இருக்கணும். எந்த இடத்துக்கு போகணும், போகக்கூடாதுங்கிற ஒரு அறிவு இருக்கணும். ஏன்னா சில நேரம் நாம் அந்த மீன் பிடிக்கணும்னு போயிட்டு அநேக ஆட்கள் மறித்து போனது உண்டு. அது கடலின் அலை தெரியாமல், கடலுடைய ஸ்டேட்டஸ் தெரியாமல் உள்ளே போய் மறிச்ச ஆட்கள் உண்டு. கடலுடைய எல்லையின் அளவு தெரியாமல், ஐயா கரெக்டாக சொன்னார், ஃப்ளாக் வைக்கணும், அந்த எல்லை தெரியாமல், வி டோன்ட் நோ அவர் லிமிட், வி சம்டைம்ஸ் வி கிராஸ். தென் அந்த இடத்துல நமக்கு சில லாஸ் நடந்திருக்கும். அதே போல் சில மீன்களை
பிடிக்காமல் விடுறது நல்லது. இத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க. அது எப்படி மீன்களை பிடிக்காமல் விடுறது நல்லது? அந்த மீன் உனக்கு உண்டானதல்ல. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? அதான் நமக்கு சரியான தெளிவு இருக்கும் பொழுது அந்த மீன் போனாலும் விட்டுடணும். ஏசப்பா கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஆண்டவரே நான் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொல்லி. அவர் சொன்னார் 1 2 3 நீ செய்யணும். நான் அதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்னார், நீ போய் எல்லாத்தையும் விற்றுட்டு எல்லாத்தையும் ஏழைக்கு கொடுனோன்னே அந்த மீன் திரும்பி போயிடுச்சு. ஏசப்பா நினைச்சா அந்த மீனை திருப்பி கூப்பிட்டுருக்கலாம். சில மீன்களை போக விடுவது நல்லது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? சில மீன்கள் போக விடுவது நல்லது. அதற்காகவே சில மீன்கள் இருக்கும். சில மீன்கள் பாய்சனஸ். அந்த மீனை தொட்டால் மீனும் முடிஞ்சிடும். அந்த மீனை தூக்கி போட்டால் அங்கே இருக்கிற மீனும் முடிஞ்சிடும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஆமாம், அது வந்து நம்ம என்ன வர நாட்களில் என்ன கொஞ்சம் பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதை குறித்ததான அறிவு வேணும். எல்லா மீனையும் பிடிக்கணும்னு இறங்க தேவையில்லை. உனக்கு உண்டான மீன் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்குண்டான டெஸ்டினேஷன், அதுக்கான டைரக்ஷன் இதெல்லாம் போகணும். சில நேரம் ஆண்டவர் மீன்கள் அனுப்புவார் நம்மளுடைய இதை சுலபமாக்க. பேதுருவுக்கு என்ன நடந்துச்சு? வலது பக்கத்தில் வலையை போடுங்க, மீன் கிடச்சி தூக்கிட்டார். யார் டைரக்ஷன் கொடுத்தது? ஆண்டவர். ராமனுதும் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. இப்போ யார் அவனுக்கு டைரக்ஷன் கொடுக்குறது? ஆழத்தில் போய் வலையை போடு, ஆண்டவர். அப்போ மீன்களை பிடிக்கணும், ஆனால் டைரக்ஷன் எனக்கு கொடுக்க வேண்டியது எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அவருடைய டைரக்ஷன் படி போனால் நமக்கு சரியான மீன்கள் கிடைக்கும். அவர் நம்ம எதை கொண்டு அனுப்புகிறாரோ அந்த மீன் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நான் வேகமாக முடிக்க போகிறேன். மூன்றாவதாக ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்? மூன்றாவதா நம்ம மீனை பற்றி ஒரு அறிவு இருக்கு. இப்போ மீனவனை பற்றி ஒரு அறிவு இருக்கணும். மீனவனை குறித்து ஒரு வேர்டு சொல்லுவாங்க, அதாவது ஒன்ஸ் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படின்னு. அது மாதிரி ஒரு தடவை நம்ம மனுஷரை பிடிக்கிறோன்னு மாறிட்டோம்னா தென் வில் பி டில் எவர் நம்ம அப்படி தான் இருப்போம். அல்லேலூயா. அப்போ நம்மளை குறித்ததான அறிவு இருக்கணும். நான் எந்த அளவு ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், எந்த மாதிரி மீன்களை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன், என்ன மாதிரியான விஷயத்தை நான் ராஜ்யத்துக்காக செய்கிறேன்ற நம்மை குறித்ததான மீனவரை குறித்ததான அறிவு இருக்கணும். அப்போது பிரபாகரன் வந்து பேர் சொல்றதுக்கு தப்பாக நினைக்கக்கூடாது. ஒரு நல்லா ஓடிட்டு இருந்தான். இப்போ வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக பண்ணிட்டு இப்படி உட்காந்துட்டான், ஒரு மீனுமே கிடைக்கலன்னு. இப்போது ராஜீவ் கண்ணன் என்னை எப்படி பார்ப்பான்? அவர் ஒரு யூஸ்லெஸ் பிரதர். அவரால் ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. ஒரு காலத்தில் பிடிச்சிட்டு இருந்தார், இப்போ விடல. அவரை விடுவோம், நம்ம வேற ஆளை பார்ப்போம். அதுதானே நம்ம செய்வோம். ஒரு நல்ல கை தெரிந்த மீனவனை பார்ப்போம், சிஜோனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவான் இல்லை. பட் இப்போ அதை குறித்து தான் இப்போ நாம் எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படிங்கிற நான் நல்ல மீன் பிடிக்கிற ஆள் தான், இல்லை நான் இப்போ தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன், இல்லை இப்போ தான் நான் புதுசாக ஃபஸ்ட்டு போகிறேன். இப்போ என்னுடைய நிலைமை தகுந்த மாதிரி தான் மீன் அங்கே கிடைக்கும். அல்லேலூயா. ஃபஸ்ட் டைமாக போகிற ஆள்கிட்ட நம்ம பெரிய ஒரு அறுவடையை எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு ஆள் சில நேரம் அதை பற்றின ஒரு அறிவே இருக்காது. நானும் சும்மா கூட வரேன்னு வந்துட்டுருக்கோம் இல்லை, உடனே அதை நீ தேவையில்லை, உன்னை வரனால யூஸ் இல்லைன்னு ஒதுக்கவும் கூடாது. மீன்களை பிடிக்கும் பொழுது அதை பிடிக்க போகிறவங்களுடைய கெப்பாசிட்டி மாறும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நாலேஜ் இருக்கும். நல்லா வெல் ட்ரெயின்டாக இருப்பான், சில பேர் புதுசாக வருவான், இப்போ தான் இன்டர்மீடியேட்டாக இருக்கும். சில ஆட்கள் டவுட்டு கேட்டுகிட்டே இருக்கும், இது என்ன மீன், அது என்ன மீன், கரெக்டு தானே, அந்த மீன் சாப்பிட்லாமா, முள் இருக்குமா, செதில் இருக்குமா? எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நான் மீன்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் காதுள்ளவன் கேட்கிறோம், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆனால் இப்போ உடனே நீ இதை கூட்டிகிட்டு போனால் நோயன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான்ட்டு நம்ம விட்டுற வேண்டாம். பிகாஸ் ஒன்ஸ் பிகம் அ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் ஹில் பி ஃபார் எவர். அப்போது இன்எஃபிஷியன்ட் ஃபிஷர்மென்ஸ் இருப்பான்ல, இன்எஃபிஷியன்ட் தான் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த திறமை இல்லாத ஆனால் மீனவன். அவன் மீனவன் தான், மீன் பிடிக்கிறாள் தான், ஆனால் திறமை இல்லை. என்னை போல திறமை இல்லை அவன், ஆனால் அவனும் மீனவன் தான். அப்போ அப்படிப்பட்ட மீனவனை நம்ம எப்படி டீல் பண்ணணுங்கிற ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நான் ஒரு ஆளால் எல்லாத்தையும் பிடிக்க முடியாது. கடலில் நான் எத்தனை ஸ்பீசிஸ் சொன்னேன் உங்கள்கிட்ட? எத்தனை வகையான மீன் இருக்குது? அது மொத்தமாக எல்லா ஸ்பீஷீஸும் இருக்குது. மீன் எவ்வளோ இருக்குது? 34,000 ஒரே மீனவனால் பிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் எல்லா மீன்களும் பிடிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய ஆசை. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அப்போ நான் திரும்பி போய் புதுசாக ஒருவனை உருவாக்குறது நல்லது. அதே நேரம் ஒரு அறகுறையாக ஒரு நாலேஜோட ஆனால் ஒப்பு கொடுத்துருப்பான், ஆனால் அவனுக்கு முழுசாக தெரியாது. ஒப்பு கொடுத்துருப்பான், அவன் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிடிவாதக்காரனாக இருப்பான், இல்லை துடுக்காக பேசுவான், ஆனால் ஒப்பு கொடுத்துருப்பான். இப்போ ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற ஒரு ஆளை நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. அதே நேரம் ஒரு இன்எஃபிஷியன்ட் பட் ஹீ இஸ் அ ஃபிஷர்மேன். அவனும் ஒரு மீனவன் தான், மீன் பிடிக்கணும்னு உள்ள வரவர் தான். அவனுக்கு ஆனால் சரியானது இல்லைன்னா அவனை நம்ம எக்யூப் பண்ணுறது நம்ம அறிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ஒரே ஆளால் மீன் பிடிக்க முடியாது. வலை போடும்போது ஒரு ஆள் வலையை போட்டு ஒரு ஆள் வலையை இழுப்பது கடினம் என்று அதை சார்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆமாவா?
போடும்போது கூட ஒரு ஆளாக போட்டுடலாம், ஆனால் இழுக்கும்போது ஒரு ஆள் இழுக்கிறது கஷ்டம். ஒரு 2-3 பேர் வேணும். இந்த நாளில் கூட அதை குறித்ததான அறிவு இருக்கணும். எந்த மாதிரி மீன் பிடிக்கிறேன்னு தெரியணும், எந்த மாதிரி இடத்துல பிடிக்கிறேன்னு தெரியணும். இப்போ என் கூட யார் வரான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. என்னால் எவ்வளோ முடியும்னு எனக்கு தெரியணும். அப்படி இல்லாத பட்சத்தில் என் கூட இருக்கிற ஆட்களையும் நான் அதற்காக தயார்படுத்துவதற்குண்டான அறிவு எனக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து யாரை பிடிச்சார்? ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? அவனை விட்டுருக்கலாம். பக்கத்தில் நல்லா பிடிக்கிறவன் இருப்பானே, அவன்கிட்ட போயிருக்கலாம். ஆனால் அவர் போகலை. ஒரு தடவை மனுஷரை பிடிக்கிறவன் ஆகிட்டா, மீன்களை பிடிக்கிறவன் ஆகிட்டா, மேபி அவனுக்கு சில விஷயம் தெரியாமல் இருக்கும். அவனுக்கு ஆழத்தில் போகணுங்கிற விஷயம் தெரியாமல் இருக்கலாம், இல்லை வலது பக்கம் போகணுங்கிற விஷயம் தெரியாமல் இருக்கலாம். அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் பொழுது அதன்படி செய்யும் பொழுது திரளான மீன்கள் கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஏசப்பா பேதுருவை சரியாய் வழி நடத்தினார். இந்த நாளில் கூட அவருக்காய் ஒப்பு கொடுத்த உங்களுக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பாரு. ஒருவேளை ஒரு சிலர் தவறாய் மீன் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது, உங்கள் கண்ணு பார்க்க அப்படி சில காரியம் நடக்கும் பொழுது, நீங்கள் அவர்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும், திரளான மீன்களை அவர்களால் பிடிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன டைரக்ஷன் போதும், லெஃப்ட் கிடையாது ரைட்டுன்னு சொல்லிட்டா போதும், திரளான மீன்களை அவர்களால் பிடிக்க முடியும். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்கிறீங்களா? அன்னைக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன், பிரதர் யூ ஆர் கிரேட்டர் தென் மீ, யூ ஆர் கிரேட்டர் தென் மீ பிரதர். எஸ், அதே தான் நீங்களும் மாற்றி சொல்லணும். ஏன்னா அவருக்கு இந்த மீனை பிடிக்க தெரியல, நீங்கள் பிடிச்சு கொண்டிருக்க மீனை பிடிக்க தெரியல, ஆனால் அவருக்குன்னு வச்சது வேற மீன். ஏன்னா சில பெரிய வலைகள் இருக்கு இல்லையா, பெரிய மீன்களை பிடிக்கிற வலைகளால் இந்த நெத்திலி மீனை பிடிக்க முடியாது. இப்போ நம்ம பெரிய வலையை வச்சுட்டுன்னா இது கூட சரி ஒன்றும் பிரச்சனை, அந்த பெரிய வலையை வச்சு நீ நெத்திலியை பிடிச்சிப்பார், முடியாது. ஸோ யூஆர் அ ஜெயண்ட், யூஆர் அ கிங், கிரேட், அப்ரிஷியேட்டட். பட் நான் என்ன பண்ணுறேங்கிறத உன்னால் பண்ண முடியாது. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதுதான். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத நீங்கள் பண்ண முடியாது. இந்த சேம் டைம் அவர் பண்ணுறதே நீங்கள் பண்ண முடியாது. ஓகே, பட் காட் கால் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன். எங்கள் வீட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் ஷ்ரிம்ஸ் வச்சுருக்கேன். அது இறால், நம்ம கடையில் இருக்கிற இறால் இல்லை, பொடிசாக இருக்கும். அதை பிடிக்கிறதுக்கு ஒரு நெட் இருக்குது. நார்மலாக மீன் பிடிக்கிற நெட்டை போட்டால் அது மாட்டாது. அப்போ அந்த நெட்டை நம்ம சும்மா நினச்சிடக்கூடாது இல்லை, அந்த நெட்டுக்குன்னு ஒன்று இருக்குது. இந்த தம்பி செய்ய போகிற ஊழியத்தை நீ பண்ண முடியாது. ஏன்னா அவன் லெவலில் உள்ளவனை இவன் தான் கரெக்ட் பண்ண முடியும். நான் போய் வந்துட்டு பொழுதுனைக்கு சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான், ஆனால் ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை சொன்னால் கேட்குறான். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நம்ம வந்து மீனவனுடைய நிலைமை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவனை எப்படி எக்யூப் பண்ணுறது, எப்படி அவனை டைரக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். எப்போ போகிறதுக்கு முன்னாடி. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா. ஆமாம், கடைசியாக இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துடலாமா? நான் மொத்தம் 4 விஷயம் சொன்னேன்னா 4 முடிஞ்சா? ஃபைனல் 3 தான் முடிஞ்சிருக்கு. பேக்கப் பிளான். மீனெல்லாம் எடுத்தாச்சு, மீனெல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ இந்த மீன் எங்கே வைக்கணும்? தம்பி அழகாக சொன்னான், வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும், ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ் சரியாக இருக்கணும். மீன்களை நம்ம பிடிச்சிருவோம், வைக்கிற இடம் தப்பாக இருந்தால் என்னாகும்? பூனை தூக்கிட்டு போயிடும், மீன் கெட்டு போயிடும், பிடிச்ச பர்பஸே மாறிடும். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? நான் சொல்கிறது உங்களுக்குலாம் விளங்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பிடிக்கிற மீனை எங்கே வைக்கணுங்கிறது நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அந்த மீனை எல்லா மீன் கூட சில நேரம் வைக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஒரு மீன் இன்னொரு மீனை உயிரோடு இருந்துச்சுன்னா கடிச்சு தீங்க வாய்ப்பு உண்டு. ஒரு சில மீன் 2 ஒட்டாது. அதை குறித்து எனக்கு அறிவு இருக்கணும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இந்த மீனை இது கூட விட்டோம்னா அது 2ம் கெட்டுச்சு. அப்படிங்கிற போது தான் நீங்கள் அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஞானத்தை கொடுக்கணும். பிடிச்சதுக்கப்புறம் அதை எங்கே போடணும்? போட்டில் போடணும். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த பேக்கப் பிளான் அப்படிங்கிறது ஒரு ஆளால் முடியாதுங்கிறது முதல்ல தெரிஞ்சிடும். பேக்கப் பிளான், ஐ கேனாட் மை பேக்கப் பிளான். நான் என்னுடைய பேக் பிளானாக இருக்காது. இது வரைக்கும் ஒழுங்காக தான் போதா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் போகலாமா? பேக்கப் பிளான் அப்படிங்கிறது நான் இல்லை, இன்னொன்று. ஐ கேனாட் பி மை பேக்கப் பிளான். நான் என்னையே நானே பேக்கப் பிளானாக வைக்க முடியாது. என்னையால் முடியல அப்படிங்கும்போது யார் பண்ணுவா? அதுதான் பேக்கப் பிளான். ஒரே ஆளால் எல்லாம் செய்ய முடியாது. உங்களுக்கு எல்லாம் பல சரித்திரங்கள் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஊர்லேயுமே தெரிஞ்சிருக்கும். சில தலைவர்கள் போனதுக்கப்புறம் தலைமைத்துவம் இல்லாமல் அநேகர் ஆடி போனது உண்டு. ஏன்னா தேர் இஸ் நோ பேக்கப் பிளான். இந்த நாளில் கூட மீன்களை பிடிக்கிற, மனுஷர்களை பிடிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு பேக்கப் பிளான் வேணும். இது வேதத்தின் ஆதாரத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு ஆள் நடத்தலைன்னா, நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா நீ சரியான தலைமைத்துவம் உள்ளவன். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த ஆளும் இல்லைன்னா அடுத்து யாருங்கிற ஒரு கணக்கிலையாச்சும் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் நானும் ஒரு சரியான ஒரு பேக்கப் பிளானோட மூவ் ஆகிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ மீன்களை பிடிக்கிற நான் வந்துட்டு இப்போ நான் இல்லைன்னா அது நின்றக்கூடாது, இன்னொரு ஆள் அந்த இடத்துல பிடிக்கணும். ஹல்லேலூயா. பிடிச்சதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த நாளில் ஒரு திரளான மீன்களை பிடிச்சாங்க பேதுரு. எப்படி நடந்துச்சா அந்த பாட்டின்படி பார்த்தீங்கன்னா, வலைகள் கிளியத்தக்க
படகுகள் சில நேரம் ஆண்டவர் சில அற்புதம், உங்கள் படகு அமிழ ஆரம்பிச்சு. அப்படி அமிழ ஆரம்பிக்கும் பொழுது அவன் என்ன செய்தான்? கூட்டாளிக்கு கொடுத்தான்னு பாட்டு படித்தோம், கூட்டாளியை கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே கூட்டாளி வரலன்னா ஆசீர்வாதம் தான். வலைகள் கிளியத்தக்கதான ஆசீர்வாதம். படகுகள் அமிழத்தக்கன அமிழ தொடங்கிருச்சு. கூட்டாளிக்கு கையாசிட்டான். பென்ஸ் மாதிரி அன்னைக்கு அவனுக்கு டியூட்டி திரும்பிட்டான். கூட்டாளி பேக்கப்பு இல்லை. இப்போ என்ன நடந்திருக்கும்? அதுக்கப்புறம் வலை வீச ஆள் இல்லை. இவங்கள தான் வலை வீசி தேடி இருக்கணும் இல்லை? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் வி நீட் அ பேக்கப். நமக்கு நானே எல்லாம் பண்ணிடுவேன்னு நினைக்கிறது இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, இல்லை ஒருவேளை நம்ம தவறி விழும் பொழுதும் கூட ஒண்டியாக இருப்பது நல்லதில்லை. 2 பேராக நடந்தால் ஒருவன் கீழே விழுந்தா இன்னொருவன் தூக்குவான். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? என்ன ஊழியத்துக்கும் ஆண்டவர் 2 பேரை தான் அனுப்புனார். நல்லா என்ன காரியத்தை நீங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணுங்க, உன் கூட வரவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கட்டும், பட் ஹாவ் தே இஸ் ஜஸ்ட் அப்சர்வ். அவன் பார்த்துட்டே இருப்பான். ஒரு நாள் நீங்கள் இல்லை, தென் ஹீ வில் ஸ்டெப் இன், தென் ஹீ வில் டூ பெட்டர் தென் யூ, பிகாஸ் யூ டிடன்ட் கிவ் an opportunity. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அவன் நினச்சிட்டு இருக்கோம் இல்லை அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. ஆண்டவர் சில நேரத்தில் எழுப்பும் பொழுது he will exceed you, he will excellent in you. அது சில நேரம் தாங்க முடியாது. ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு அது இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கூட்டாளியை கூப்பிட்டு கொடுத்தான், அதுவும் நிரம்பத்தக்க தான். 2 போட் நிறையா மீன் வந்துச்சு. ஹல்லேலூயா. அவள் பேக்கப் பிளான் எப்பயுமே ஆண்டவருடைய திட்டத்தில் ஆண்டவரே அமைச்சு கொடுப்பார் நமக்கு. ஆனால் அதை நாம் சரியாய் அதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அழகாக சொன்னீங்க, கம்யூனிகேஷன் டிவைஸ். யார் சொன்னீங்க ஃபர்ஸ்ட்ல? யாரையா சொன்னீங்க? கம்யூனிகேஷன் டிவைஸ். ராஜீவ், காட் பிளஸ் யூ. கம்யூனிகேஷன் டிவைஸ் எதுக்கு? ஏதோ ஒன்று ஆச்சுன்னா எனக்கு அங்கேருந்து வரணும் அப்படிங்கும்போது அந்த கம்யூனிகேஷன் லைனில் இருக்கணும். அப்புறம் நீங்கள் செய்கிற ஊழியங்களில் உங்களுடைய சக்ஸஸை நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுறது நல்லது. ஹல்லேலூயா. அதாவது சக்ஸஸ் இந்த மீன் நான் பண்ணிட்டேன் அப்படின்றது இல்லை, நாங்கள் பண்ணணுன்றது தான் சக்ஸஸ். ஹல்லேலூயா. மேபி நீ தான் பண்ணியிருப்ப முழுசா, ஆனாலும் அதை நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது தட் வில் பி யுவர் பேக்கப். ஆமாம், கூடையே வந்து பார்த்துட்டு இருந்த ஆட்கள் இன்னைக்கு எலும்பி சிலம்பம் பண்ணுறதை நான் பார்த்துட்ருக்கேன் நிறைய பேர். ஹல்லேலூயா. நானும் ஒரு ஆள் கூட அப்படியே கூடயே தான் போயிட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் தெரியாது, ஊழியம்ன்ற அர்த்தமே கூட தெரியாது. ஆனால் அந்த நாட்கள் அப்படியே கூட போனோம். ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் நாள் கழிச்சு நடத்திக்கிட்டு இருக்கார். அது மாதிரி உங்களுடைய பேக்கப் பிளான், கூட யார் இருந்தாலும் அவங்களை எக்யூப் பண்ணுற ஒரு அறிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கட்டும். ஆனால் அன்றைக்கி நினச்சா பேதுருவை ஈஸியாக விட்டுட்டு போயிருக்கணும். ஆனால் பேதுரு தான் அவருக்கு எடுத்தார். inefficient fisherman, he make him as an efficient. He need little bit training, he need கொஞ்சோண்டு இன்ஸ்ட்ரக்ஷன், கொஞ்சோண்டு டைரக்ஷன். அப்படி டோட்டல் டைனமிக்ஸ் மாறிச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் எல்லாத்தையுமே அதன்படி வழி நடத்துவார். வர நாட்களில் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் ஆண்டவர் இன்னும் சிறப்பட செய்வார். இதெல்லாம் ஒரு புக் பிக்சர் தான் நான் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்குது. வர நாட்களில் இதெல்லாமே ப்ராக்டிக்கலாக நம்மளால் அப்ளை பண்ணக்கூடியதை தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். வர நாளில் எப்படிங்கிறதையும் நம்ம பேசுவோம். வர நாளில் இன்னும் ப்ராக்டிக்கலாகவே இருக்கட்டும். நீங்கள்லாம் பேச போகிறீங்க, உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஏன்னா அடுத்த வர செஷனில் அனுபவத்தை குறித்து நம்ம பேச போகிறோம். இந்த அனுபவம் வந்து சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஏன்னா எப்பொழுதுமே ஆரம்பத்தில் முதல் அனுபவம் சின்னதாக தான் இருக்கும். அதுலேருந்து டெவலப் ஆகிறது தான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் இந்த டே 1 இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அதுலேருந்து ஆண்டவர் உங்களுக்கு நடத்திட்டு இருந்த காரியங்கள் நம்ம வரநாளில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நிச்சயமாக இது பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், இது எங்கேயும் ஒரு கதை மாதிரி செஷன் மாதிரி கேட்டுட்டு போகாமல் இதை நம்மளுடைய டெய்லி ரொட்டீனில் யூஸ் பண்ணுறதுக்கு, அப்ளை பண்ணுறதுக்கு பிரயாசம் எடுங்க. ஆண்டவர் அதுக்கு உண்டான கிரியை கொடுப்பார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் ஒரு பாட்டை பாடி முடிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். எழுப்புவோமா? வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலையை வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலையை வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள். உணர்ந்து சொல்லுவோமா? வலைகள் கிழியத்தக்க. உங்க வலைகள் கிழியத்தக்கதான ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்க போறார். வலைகள் கிழியத்தக்க, வலைகள் கிழியத்தக்க, கடவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் தான். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலையை வீசுவோம்,
ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம், ஒரு மனமாய் உற்சாகமாய் வலையை வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம், வலைகள் கிழியத்தக்க, கடவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிழியத்தக்க, கடவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு செஷனை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அப்போ அதினதி நேரத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜை ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் கேட்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தா, ஆண்டவரே அந்த அறிவில் குறைவுள்ளவர்களாக இருந்தா, தேவன் சொல்லுகிற ஆண்டவரே அந்த தெளிந்த புத்தி ஆண்டவர் இந்த நாளில் எங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வலைகள் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய வேலைகளில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய ஊழியத்தில், நாங்கள் இருக்கிற இடங்களில் எல்லா இடத்துலையும் ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த புத்தியை தேவன் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவளாக இருந்தால் ஆண்டவரே சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவன் ஒருவரும் கடிந்து கொள்ளாதருமாய் ஆண்டவரே இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு எவ்வளவோ காரியம் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில காரியம் இன்னும் எங்களுக்கு தெரியாதுப்பா, அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இதனால் அப்படியெல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை கேட்கலாமா? ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுங்கப்பா. நாங்கள் ஒரு சில இடத்துல ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இன்னும் ஊழியத்தில் எப்படி செய்யணும்னு தெரியல ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு வேலை ஸ்தலத்தில் எப்படி வேலை செய்யணும்னு தெரியலப்பா ஆண்டவரே. ஈவன் குடும்பத்தில் கூட ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு சில இடத்துல தெரியல ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ளே எப்படி பேசிக்கணும்னு கூட எங்களுக்கு சில நேரத்தில் தெரியலப்பா. பிள்ளைகளை வளர்க்கும் போது அவர்களை எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. அப்பா சபையில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியலப்பா ஆண்டவரே. சமுதாயத்தில் சில இடங்கள்ல எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. அப்பா அதனால ஆண்டவரே எங்களுக்கு ஏதப்பட்ட பாதிப்புகள் வருது ஆண்டவரே. அதனால ஒப்பு கொடுக்குறோம்ப்பா ஆண்டவரே. தேவன் சொன்னது போல ஆண்டவரே ஆவியானவர் வரும்பொழுது அன்பு, தெளிந்த புத்தி, பயம் ஆண்டவர் இதெல்லாம் வரும்னு பார்க்குறோமே ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தில் உட்கார்றோம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தா அவன் தேவனிடத்தில் கேட்க கடவுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. பரத்திலிருந்து வருகிற ஞானம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா எவ்வளவோ ஞானம் எங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் தான் எங்களை வழி நடத்த போதுமா இருக்கும் ஆண்டவரே. உம்மிடத்திலேருந்து வருகிற ஞானம் எங்களை எல்லா இடத்துலையும் தலை சிறக்க பண்ணுமே. உம்மிடத்திலேருந்து வருகிற ஆண்டவரே அந்த பலன் எங்களுக்குள்ளே வரணுமே ஆண்டவரே. அப்பா எல்லா இடத்துலையும் உமக்காய் தலை நிமிர்ந்து நிற்க இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இவர்கள் கையிடுகிற பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிங்க. மிகுதியான மீன்கள் கிடைக்கும்படியாய் ஆண்டவரே, இவர்கள் வீசுகிற வலையில மிகுதியான மீன்கள் கிடைக்கும்படியாய் என் தேவன் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த டைரக்ஷனை தேவனே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த டெஸ்டினேஷனை தேவன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க சொல்லும் பொழுது அதை நாங்கள் செய்யும் பொழுது ஆண்டவரே அதுல மிகுதியான பலன் வருதுன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொருடைய கையின் பிரயாசத்தை அப்படியே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஊழிய காரியங்கள்ல இன்னைக்கு நாங்கள் கேட்ட அத்தனை காரியத்தையும் ஆண்டவரே தனித்தனியாக இருக்கிற இடங்கள்ல அந்த பிள்ளைகள் பிராக்டிஸ் பண்ணுவதற்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட ஞானத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரே தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்தோம் என்று சொல்ல தேவன் உதவி செய்யுங்கப்பா. முதலாவதாய் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகளுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதையா ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவர் கூட திருக்கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு மேலும் ஆண்டோடைய ஆசீர்வாதம் அபிஷேகம் எப்பொழுதும் இருக்கட்டும். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஸ்தோத்திரம்.